வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு காரில் கடத்தப்பட்ட 300 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது 2 மாயமான நிலையில் ஒருவரை மீனவர்கள் கண்டுபிடித்து உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றொருவரை காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு வீரர்களுடன் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆளும் அரசுக்கு எதிராக நடைபெற்ற நடைபயணத்தில் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நடைபயணமானது இன்று முதல் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. அதன்படி முதல் கட்ட நடைபயணம் இன்று முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பெருமாள் கோவிலில் வீதியிலிருந்து புறப்பட்ட நடைபயணத்தில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைபயணமானது முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது. இந்த பயணத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் முகமடி அணிந்து கொண்டும் புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் கைது. புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதகடிப்பட்டு அரசு பள்ளி அருகே அவர்கள் சென்றபோது அங்கு மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி போலீசார் அங்கு சென்றபோது அங்கிருந்த ஒரு நபர் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றார். அவரை பிடித்து விசாரித்த போது அவர் திருபுவனைப்பாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது, வயது 23 என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தானத்தில் சிறந்தது இரத்த தானம். இந்த குருதி கொடையால் அவசர காலத்தில் பல உயிர்களை காப்பாற்ற முடிகிறது. இத்தகைய உயர்ந்த கொடையை நல்லுள்ளம் கொண்ட பலரும் தன்னார்வத்தோடு முன்வந்து செய்கின்றனர். மேலும் பல இயக்கங்களும் தானாக முன்வந்து இரத்த தான முகாம்கள் நடத்தி அவற்றின் மூலம் 10 பேர் முதல் சில நேரங்களில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு இரத்த தானம் கொடுப்பவர்களை கௌரவிக்கும் பொருட்டும் இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் பொருட்டும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் தேசிய இரத்த தான மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த இரத்த தான மாத விழா புதுவை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்து கடந்த அக்டோபர் 2024 முதல் செப்டம்பர் 2025 வரை சிறந்த முறையில் இரத்த தான முகாம்கள் நடத்திய அமைப்புகளுக்கும் 2 முதல் 4 முறை இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கும் நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சி உதயசங்கர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமச்சந்திரா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். முன்னதாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். அக்டோபர் 2024 முதல் செப்டம்பர் 2025 வரையிலான தன்னார்வ இரத்த தான முகாம்கள் நடத்திய 21 சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கும் தானாக முன்வந்து 2 முதல் 4 முறை இரத்த தானம் செய்த 11 தனி நபர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் தன்னார்வ இரத்த தான முகாம்கள் நடத்திய 9 சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தன்னார்வ இரத்த தான முகாம்கள் நடத்துவதற்கு ஊக்குவித்த ரோட்டரி சங்கம், லயன்ஸ் சங்கம், இந்திய செஞ்சிலுவை சங்கம், நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகளுக்கும் மற்றும் சில சமூக அமைப்புகளுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. முடிவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நோய் குறியியல் துறை மற்றும் இரத்த வங்கியின் தலைவர் டாக்டர் CS பானுஸ்ரீ அவர்கள் நன்றி கூற விழா இனிதே முடிவு பெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்.
திருபுவனை ஏரிவரத்து வாய்க்கால் குறுக்கே ஜும்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரிவரத்து வாய்க்கால் குறுக்கே ஜும்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை ரூபாய் 32,42,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற் பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வெனிசுலாவின் சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இறையாண்மைக்கும் சுய நிர்ணய உரிமைக்கும் எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை கண்டித்தும் தோழர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரோவை விடுவிக்க கோரியும் வெனிசுலா மக்களுக்கான சர்வதேச ஒற்றுமை வெளிப்படுத்தும் 2026 ஜனவரி 22 உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் அழைப்பிற்கு இணங்க புதுச்சேரி இணைப்பு சங்கங்கள் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் இன்று காலை 10 மணி அளவில் அண்ணாசாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் நடைபெற்றது. இந்த கோரிக்கை முழக்க போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமை தாங்கினார். ஏஐசிடியு மாநில செயலாளர் புருஷோத்தமன், அருள் குமார், ஏஐயுடிசி மாநில செயலாளர் சிவக்குமார், சீனு, என்டிஎல்எஃப் மாநில தலைவர் ஆனந்தகுமார், மகேந்திரன், தனுசு உள்பட ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டனர். ஏஐசிடியு மாநில செயலாளர் புருஷோத்தமன், அருள் குமார், ஏஐயுடிசி மாநில செயலாளர் சிவக்குமார், சீனு, என்டிஎல்எஃப் மாநில தலைவர் ஆனந்தகுமார், மகேந்திரன், தனுசு உள்பட ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டனர். வெனிசுலாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ அதிபராக இருந்த நிலையில் அவருக்கு முன்பு அந்நாட்டின் அதிபராக இருந்த ஷியூ கோசோவேஸ் கடைபிடித்த இடதுசாரி கொள்கைகளை மதுரோவும் கடைபிடித்து வந்தார். இதனால் மக்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவராகவும் திகழ்ந்தார். வெனிசுலா எண்ணெய் வளமிக்க நாடாகும். அந்நாட்டின் எண்ணெய் நிறுவனங்கள் சாவேஸ் ஆட்சி காலத்தில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலாவை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை மீண்டும் கைப்பற்றும் நோக்குடனும் அந்நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் நோக்குடனும் அமெரிக்கா சதித்திட்டங்களை தீட்டி அமெரிக்க தேசிய பாதுகாப்பு உத்தி 2025 என்ற நிலையில் வெனிசுலா மீது இராணுவ ரீதியிலான தாக்குதலை நடத்தியுள்ளது. வெனிசுலாவை சுற்றி அதன் எல்லை அருகில் கரீபியன் கடலில் விமானம் தாங்கி கப்பல் உள்பட ஏராளமான போர் கப்பல்களை நிறுத்தியும் வெனிசுலா மீது விமானங்கள் பறக்க தடை விதித்தும் 2026 ஜனவரி 3 அந்நாட்டின் தலைநகர் கராகஸ் மீது அதிபயங்கர தாக்குதலை நடத்தி வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா கைது செய்து அவர்களை நாடு கடத்தி அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றுள்ளது. அமெரிக்க சட்டப்படி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது சர்வதேச சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரான குற்றச் செயலாகும். ஏற்கனவே அமெரிக்கா இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஈராக், லிபியா, ஆப்கானிஸ்தான், ஷெய்தி, ஷாண்டுராஸ் நாடுகளில் ஆட்சி மாற்றம் செய்து அந்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து வருகிறது. இந்நிலையில் வெனிசுலாவின் ஜனநாயகம் மீட்கப்படவும் அமெரிக்காவின் அத்துமீறல்களை கண்டித்தும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவி சிலியா புளோரோவை விடுவிக்க கோரியும் கரிபிய கடற்கரையில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டியும் நடைபெறும் வெனிசுலா மக்களுக்கான சர்வதேச ஒற்றுமை தின இயக்கம் நடைபெற்றது. மாணவர் கூட்டமைப்பு புதிய கட்சியாக உதயமாகிறது என நிறுவனர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 வருட காலமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பை நிறுவி மக்கள் பணி செய்த புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் புதிதாக துவங்க இருக்கின்ற கட்சியின் நிர்வாகிகள் தேர்வுக்கான நேர்காணல் புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்விற்கான நேர்காணலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை சார்ந்த நம்மவர் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் பானுமதி ஆதரவாளர்களுடன் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். மேலும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் டேவிட் ஜோசப், புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு வந்த மண்டல நிர்வாகி மண்ணாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார், புதுச்சேரி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஜெபின் லாசரஸ், சமூக ஆர்வலர் ரூபன் ஜார்ஜ், சட்டக்கல்லூரி மாணவி திருமதி யுவோன் கிறிஸ்டின், மனிதனை மனிதனாய் நேசிப்போம் அறக்கட்டளை ராஜேஷ், சமூக செயல்பாட்டாளர் தமிழ்ச்செல்வன், டேவிட் ஜானகிராமன் ஆகியோர் தலைமையில் 8 குழுவினர்களாக நிர்வாகிகள் தேர்வில் பங்கேற்றனர். இந்த நேர்காணல் சுவாமிநாதன் மற்றும் பெயர் பட்டியலை வெளியிடுவதாக கூறினார்.
சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 13 கிலோ வெள்ளிப் பொருட்களை திண்டிவனம் ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் சோழன் விரைவு ரயிலில் உரிய ஆவணங்கள் இன்றி வெள்ளிப் பொருட்கள் கடத்தி வருவதாக திண்டிவனம் ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை செய்தபோது சந்தேகப்படும்படியாக இருந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் இருந்த பையை சோதனை செய்தபொழுது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 13 கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. பின்பு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் சென்னை பகுதியைச் சேர்ந்த லால் சந்த் என்பதும் இவர் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணங்கள் இன்றி வெள்ளிப் பொருட்களை கொண்டு செல்வதும் தெரியவந்தது. இந்த நிலையில் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த நபரை ரயில்வே போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது இருவர் மாயமான நிலையில் ஒருவரை மீனவர்கள் கண்டுபிடித்து உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றொருவரை காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு வீரர்களுடன் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சோலைநகர் வடக்கு பகுதியில் ரோந்து சென்றபோது சோலைநகர் வடக்கு பகுதி மக்கள் தெரிவித்த புகார் தங்கள் ஊரில் இருந்து அதிகாலை 3 மணி அளவில் மீன்பிடிக்க கிளம்பி போன நபர்கள் காணவில்லை என்றும் அவர்களுடைய படகு நடுக்கடலில் சுமார் 20 மைல் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் அதில் மீன்பிடிக்க சென்ற நபர்கள் விவேக் வயது 30, இருசப்பன் நம்பர் 27 சுனாமி கோட்ரஸ் சோலைநகர் வடக்கு புதுவை மற்றும் கரிகால் வயது 36 கபாலி மாரியம்மன் கோவில் தெரு பொம்மேர்பாளையம் ஆகிய இருவரும் காணவில்லை என்றும் இது சம்பந்தமாக சோலைநகர் மீனவர்களும் மற்றும் கடலோர காவல் நிலைய ரோந்து படகும் தேடிவந்தனர். தற்பொழுது சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த விவேக் என்பவர் கடலில் நீச்சல் அடித்துக் கொண்டு தத்தளித்த பொழுது சோலைநகர் மீனவர்கள் மீட்டுக் கொண்டு வந்துள்ளனர். மற்றொருவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு காரில் கடத்தப்பட்ட 300 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு எல்லைக்குட்பட்ட கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடி அருகில் காவல் ஆய்வாளர் சுஜாதா மற்றும் காவலர்கள் வாகன சோதனை மேற்கொண்ட பொழுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த TN05AC 8508 என்ற பதிவெண் கொண்ட டாடா இண்டிகோ கார் வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் புதுச்சேரி மதுபான பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் மது பாட்டில் கடத்திய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேயன் வயது 28, செல்வராஜ் வயது 37 ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய கார் மற்றும் 750 ml அளவு கொண்ட 300 புதுச்சேரி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலை விட்டு வெளியேற மறுத்த ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று ஊழியர்கள் சங்கத் தலைவர் தேவிகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து கடலிலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். இந்த செய்தியை வழங்குபவர் புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெண்களுக்கான நலத்திட்ட வாக்குறுதிகளை விளக்க உரை கூட்டம் நடைபெற்றது. இந்த விளக்க உரை கூட்டத்தை அரியாங்குப்பம் தலைவர் ரத்தினம் அவர்கள் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆவலுடன் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் முதியோர்கள் கலந்து கொண்டனர்.
ஜே.பி. சங்கர், இளையராஜா ஆகியோர் உடனிருந்தனர். கூட்டத்தின் முடிவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புத்தாண்டு காலண்டர்கள் வழங்கப்பட்டது.